நல்ல உங்களுக்கு அந்த புஷ் வந்து பெப்பியாக தெரியும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ட் வெஹிக்கிள், நல்ல லென்த்துலாம் இல்லை இல்லையா. எனக்கு இந்த ஃபுல் பேனரமிக் சன்ரூஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து 170 bhp உள்ள வண்டி தான். பட் இந்த 170 bhpயுமே வந்து அப்படியே நல்ல ஒரு குவாட்ரோ டிரைவ்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லா தெரியும். இந்த ஆடியில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்ன தெரியுமா, இப்படி அழகாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக ஓட்டலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் ஓட்டலாம். செம சாஃப்டாக இருக்கும் ஸ்டேரிங் வீலு. வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஃபேவரட்டான கார். லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆடி Q3 பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து ஒரு Q3 வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து 2013 மாடல் Q3. பட் எனக்கு ஆடி வந்து ஆக்சுவலி நான் ஒரு 1.5 years யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு அதோட கம்ஃபர்ட் பற்றி நல்லா தெரியும். ஸோ அதோட ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், எனக்கு நான் அதை தான் ஃபீல் பண்ணி இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். A4 இருந்தது, இப்போ வந்து Q3. இதுவுமே நல்லா தான் இருக்குது. அந்த ஒரு பெப்பினஸ், ஃபுல் பேனரமிக் சன்ரூஃப். இது வந்து 2013லேயே ஃபுல் பேனரமிக் சன்ரூஃப். வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குது. நான் அப்படியே வந்து உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஆடியோட டேஷ்போர்டு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மற்ற BMW மாதிரி இல்லாமல் ஆடி வந்து தனியாக வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உள்ளே வந்து வியூவில். இது வந்து Q3யோட டேஷ்போர்ட். பட்டு க்ளோஸ் டு ஒரு 7-8 years வந்து இதே டேஷ்போர்டு தான், எந்த சேஞ்சஸுமே இல்லாமல். ஸோ இந்த டிஸ்பிளேயில் மட்டும் சின்னதாக வந்து வேர்டிங்ஸ் மட்டும் மாற்றிருந்தாங்க. மற்றபடி வந்து எல்லாமே சேம் தான். நல்லா இருக்கும் புஷ். இதுவும் 2 liter குவாட்ரோ. இதில் வந்து நல்லா இருக்கும். இங்கே வந்து RPM உடைய டேக்கோ இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்பீடோ மீட்டர். சென்டரில் இருக்க TFT டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ டைமு, டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்காது, பட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்றது இருக்கும். பட் இது வந்து க்ளோஸ் டு 93,000 driven. அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இங்கே இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டலாம், ஃபுல் டேங்க் எவ்வளோ, அது எல்லாமே இதில் காட்டும். ஸோ இந்த சைடு வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ். ஸோ மெனு எல்லாமே இங்கே இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து தனியாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பனும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குவாட்ரோன்னு கொடுத்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ப்ரீமியமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆடி மல்டிமீடியா. அதில் வந்து ஆடி கான்செப்ட்னு எழுதியிருக்கோம் A4ல். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஏசி கண்ட்ரோல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த பட்டன்ஸ் இப்படி அழுத்தினீங்கன்னா டெம்பரேச்சர் ஏற்றுறது இருக்கிறதெல்லாம் நான் வேறு எந்த வண்டியிலும் இந்த மாதிரி பார்க்கல. ஸோ இதில் தான் வந்து 2 zone. பின்னாடி வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட், ரியர், ஆட்டோ அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆடியோடைய எலக்ட்ரானிக் இயர்பாக்ஸ் சேம். இது வந்து RD NPS. இதில் வந்து ட்ரைவ் மோட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஒரு இங்கே வந்து சென்ட்ரல் லாக் இருக்குது. இது ஒரு இந்த இடத்துல ஏசிக்கு இது ஹெட்லைட்டோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ ஃபால்டிங் மிரர்ஸ் வந்துடும். நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் தான். என்ட்ரி லெவல் Q3 அப்படின்னா கூட பட் அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. எனக்கு இந்த வண்டியில் டேஷ்போர்டில் வந்து ஒரு ப்ரௌன் டச் கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த வண்டி. சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நல்லா ஜெஜான்டிக்காக உட்காந்து அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்குது.
சூப்பராக இருக்குது. இதில் பிடிச்ச விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டிங் பொசிஷன் நல்லா வந்து என் ஹைட்டுக்கு வந்து நல்லா கீழே உட்காந்து எழுற மாதிரி இருக்கும் செடான் கார்ஸ்லாம். இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் பேனராமிக் சன்ரூஃப்மே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து அப்படியே சும்மா ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் வந்து Q3லலாம் சுற்றிருக்கேன். பட் எனக்கு இது Q3 கொஞ்சம் பிடிக்கும். நான் இப்போது கேரளா போகும்போது கூட Q3 எடுத்து நான் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு கிடந்தேன். இது வந்து 170 bhp உள்ள வண்டி தான். பட் இந்த 170 bhpயுமே வந்து அப்படியே நல்ல ஒரு குவாட்ரோ டிரைவ்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லா தெரியும். ரொம்ப புஷ் வந்து உங்களுக்கு செடான் மாதிரி ஃபீல் ஆகலை அப்படின்னா கூட நல்ல உங்களுக்கு அந்த புஷ் வந்து பெப்பியாக தெரியும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷார்ட் வெஹிக்கிள், நல்ல லென்த்துலாம் இல்லை இல்லையா. இது அந்த ஷார்ட் வெஹிக்கிளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டிசைனுமே வந்து ஒரு மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓட்டுறதுக்கு. கம்ஃபர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாகவே இருக்குது. ஸோ நல்ல நீங்கள் லாங் ட்ரைவ்ஸ், நான் இந்த Q3ல வந்து நிறைய லாங் ட்ரைவ்ஸ்லாம் போயிருக்கேன் கேரளாவில். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாலாம் தெரியாது. Q3 வந்து என்ட்ரி லெவல் அப்படின்னா கூட நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும். இந்த ஆடியோட மெயின்டெனன்ஸ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வெளியில் பண்ணிங்க அப்படின்னா க்ளோஸ் டு 20 அந்த ரேஞ்ச் வரும் ஜென்ரல் சர்வீஸு. அது கூட செக்மெண்ட் வந்து நீங்கள் லக்ஸரி போகிறீங்க அப்படின்னாலே வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கையில் வச்சுக்கணும். ஸோ ஏதாவது இன்சிடென்டலாக ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன பார்ட்ஸ் ஏதாவது எலக்ட்ரிக்ஸு ஏதாவது மாத்திர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு அது ஒரு பஃபர் காஸ்ட்டை மாதிரி வச்சுக்கணும். மற்றபடி ஜென்ரல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அந்த 15 to 20 அந்த ரேஞ்சு தான் வரும். இந்த ஆடியில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்ன தெரியுமா, இப்படி அழகாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக ஓட்டலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் ஓட்டலாம். செம சாஃப்டாக இருக்கும் ஸ்டேரிங் வீலு. பிஎம்மில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ஆடியோட ஸ்டேரிங் வீல் வந்து ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நல்ல உங்களுக்கு இதுவாக தெரியும், சாஃப்டாக இருக்கும் ஓட்ட. Q3 ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க, ஓட்ட வந்து உங்களுக்கு பிடிக்கும். Q3யோட ஸ்டாண்ட்ஸே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன பக் மாதிரி வந்து இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே நம்ம வந்து ECR காப்பர் பீச் வந்திருக்கோம். சூப்பராக வந்து ஒரு வண்டு மாதிரி இருக்குல்ல, ப்ளசண்ட்டாக இருக்குங்க ECR எப்போயுமே. உங்களுக்கு வந்து ECR வந்து பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனோடதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. க்ரில்லு வந்து ஓல்டு தான், கீழே ஒரு ஃபாக் லைட், அப்பயே வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. இது வந்து பேனராமிக் சன்ரூஃபோட வண்டி பார்க்க அழகாக இருக்குல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர்ஸ் வந்து 17 inch அலாய்ஸு. எனக்கு வந்து ஆடியோட அலாய்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே இதில் வந்து 17 inch அலாய்ஸு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு வண்டி. பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. நல்ல ஒரு 4 பெட்டி வைக்கலாம். இது எடுக்க முடியல, இது ஒரு ட்ராக் இருக்குது, வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். டெய்லைட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கட்டு வி மாதிரி 2013 எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, பார்த்து. இது வந்து ஒரு டீசல் என்ஜின். ஸோ பின்னாடி இருக்க சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து கரெக்டாக இருக்குது என்னோடய ஹைட்டுக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நான் நல்லா ஸ்பேஸ் வச்சதுனால எனக்கு இப்படி இருக்குது இந்த இடம். சீட்டு வந்து கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளான அந்த லீனிங் பொசிஷனுமே இருக்குது. இங்கே வந்து சென்டரில் வந்து ஆம்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆள் உட்கார்றதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து 60/40 ஸ்ப்ளிட் சீட்டு தான்.
எங்கேயாவது வெக்கேஷன்லாம் போகிறோம் அப்படின்னா அப்படியே ஃபேமிலியோட நம்ம வந்து அப்படியே ஜாலியாக சன்ரூஃப் வந்து எனக்கு இந்த ஃபுல் பேனரமிக் சன்ரூஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆளுங்க வந்து மேலே எல்லாம் ஏறி நிற்கக்கூடாது, சும்மா இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் சன்ரூஃபு. ஒரு நல்ல காரணே சொல்லுவேன். இதில் வந்து சீட் பெல்ட்ஸ் வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோமேட்டிக் டென்ஷனர்லாம் கிடையாது மற்ற வண்டியில் இருக்க மாதிரி. ஸோ இது இங்கே வந்து ஒரு ஏசி வந்துட்டு இருக்குது, இங்கே ஒரு பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு வண்டி. அப்பயுமே வந்து லக்ஸரிலேயோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயோ எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஒரு நல்ல less than 15 lakhஸில் வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஸரி செக்மெண்ட், ஒரு லக்ஸரி கார் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த Q3-யை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி A4, Q3 இதெல்லாம் வந்து என்ட்ரி லெவல், பட் எக்ஸ்பென்சஸ் கூட மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இது நிறையெல்லாம் வைக்காது. ஸோ மாடரேட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆடியில் Q3 பிடிக்கும் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட பழைய ஆடி A4 வீடியோவில் Q3 வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த Q3 வந்து நான் கேட்டு எடுத்து வீடியோ போட்டிருந்தேன். ஒரு குட்டி கார், ஜாலியாக வந்து ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு, ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு 2 பேர் 3 பேர் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கூட இந்த கார் வந்து ஜாலியாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். சூப்பரான வண்டி. பட்டு இதுவில் கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும், இது நல்லாயிருக்கு. அப்படியே ஸ்ட்ரீட் எண்டில் பீச் இருக்குது. ஆக்சுவலி 2013 6 ஏர் பேக்கு சேஃப்டிக்கு பேர் போனேன். இங்கே ஒன்று பில்லர்ஸில் கொடுத்துருக்காங்க ஏர் பேக்ஸு. அப்புறம் வந்து சைட்லேயுமே ஏர் பேக்ஸ் இருக்குது. லக்ஸரினாலே சேஃப்டி தான். ஸோ அதிலெல்லாம் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்லாம் வந்து இருக்குது. ஸோ பார்க் அசிஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு இங்கே ஒரு சார்ஜர், இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு ரெட் தீம்ஸில் இருக்குது. அங்கே வந்து ஒரு சின்ன லைட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்டில் கிட்டலாம். சூப்பராக இருக்குது. ஹெட்லைட்டு வருங்க, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வண்டி புஷ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, பெப்பியாக இருக்குது ஓட்ட. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கார் வந்து நீங்கள் போடலான்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த வண்டியை வந்து சோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோவாக போடுவோம். சேனல் பை.